திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே தொடர் மழையை பயன்படுத்தி பாலாற்றில் திறந்துவிடப்பட்ட தோல் கழிவுநீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், இது அதிகாரிகளுக்கு எதுவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? லாவண்யா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே இரவு நேரத்தில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில ஆம்பூர் அடுத்து இருக்கக்கூடிய மாராப்பட்டு பாலாற்றில் தற்பொழுது தோல் கழிவு நீர் கலக்கப்பட்டு அதனுடைய நீரானது அதிக அளவில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில பாலாற்றில் தோல் கழிவு நீரை கலப்பதனால் மாசடைந்து தற்பொழுது நுரை பொங்கி பாலாறாக ஓடுகிறது. இதனால் விவசாயிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கு செல்லக்கூடிய அனைத்து விவசாயிகளும் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை காலங்களில் தற்பொழுது இந்த பாலாற்றில் தோல் கழிவு நீர் கலந்து செல்வதால் நுரை பொங்கி ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து பல முறை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகளின் வேதனை தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் பாலாற்றை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நோய்வாய்ப்பாடும் கூடிய அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதன் மீது நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட தோல் தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வராங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.